ஹாய் கைஸ், எங்கடா பேக்கை தூக்கிட்டு கிளம்பிட்டு இருக்க குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை, வேக்சின் போடுறதுக்கு தான். இப்போல்லாம் பாப்பாவை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு இடத்துக்கு நம்ம போக முடியறதில்ல. பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துக்கு போகிறது இல்லை. அப்படி மீறி ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்துக்கு போனாலும் கரெக்டாக டைமுக்கு தூங்க வைக்கும்போது போயிட்டு அதுக்குள்ளே வந்துடுற மாதிரி தான் இருக்குது. என்எஸ்டி மட்டும்தான் கவர்மெண்ட்டில் போடுறாங்க. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் எல்லா இடத்துலையும் அப்படியான்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ நம்ம அந்த டைம்குள்ளே போயிடணும். ஒரு டைம் தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க இல்லை இன்னைக்கு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ காலையில் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. லாஸ்ட் டைம் ஊசி போடும்போதே ரொம்ப அவங்க கை வலி கால் வலி, காலை நகர்த்தவே முடியல, அந்த மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. அப்பப்போ இந்த வாட்டி எப்படி இருக்குமோ நினச்சாலே பயமாக தான் இருந்தது. பட் நல்ல வேலை ஃபீவர்லாம் எதுவும் வரல. நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா, எனக்கு குழந்தை பிறக்கும் போது என்ன பாப்பாக்கு காது இப்படி இருக்கு, என்ன மூக்கு இப்படி இருக்கு, என்ன கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க. அது நார்மல் தான், பெரியவங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்ல தான் போறாங்க. ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, கலரு கம்மியாக இருக்குது, கலரு கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, கலரு கருப்பாக தான் இருக்குது, அதுக்கான நம்ம என்ன பண்ண முடியும்? கருப்பாக இருக்குன்னா அது என் குழந்தை ஆகாமல் இருக்குமா என்ன? கடவுள் கொடுக்கறது என்ன கலர் இருக்கோ அந்த கலர் தான் இருக்கும். அதுக்காக நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பார்க்கும்போதெல்லாம் கலரு கலரு கலருன்னு சொல்லிட்டு கலரை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா நாங்களே அந்த கலரை பற்றி பெருசாக எதுவும் கவலைப்படல, நீங்கள் எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சொல்ல தான் தோணும், எனக்கே கவலை இல்லை உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை வேற எதுக்கு சொல்லிக்கிட்டு இவங்ககிட்ட நம்ம பாட்டுக்கு சைலண்ட்டாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போய்கிட்டு இருக்கேன்.